நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்பாவோட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்பாவோட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் செய்தி எல்லாம் வெறும் வாய் வார்த்தை என்று எண்ணாதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நீ வணங்கும் தெய்வம் நான் தான் என்று நீ சொல்லியதால் தான் நான் உன்னிடம் வந்தேன். வந்த பிறகு நீ என்னை எளிதாக நம்பவில்லை. என்னை நீ சோதனை செய்து பார்த்தாய். சோதனையில் நான் வென்ற பிறகுதான் மனதார என்னை உன் தந்தையாக ஏற்றுக்கொண்டாய். பிறகு உன் வாழ்க்கை நன்றாக மாறியது. நீ உணர்ந்து பார். நான் உன்னிடம் வருவதற்கு முன் நீ எப்படி இருந்தாய், இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று பட்டியலிட்டு பார். பிறகு உனக்கு புரியும். சில நாட்களில் உன் வாழ்வில் இப்பொழுது நடக்கும் சிக்கல்களை எல்லாம் வந்த இடம் தெரியாமல் போய்விடும். கவலை கொள்ளாதே. என் மீது நம்பிக்கை வை. நலமுடனும் வாழ்வாய். என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதைப் போல் செய்வாயா? எப்பொழுதும் நீ துன்பத்தை மட்டும் சிந்திக்காதே. என் வாழ்க்கையில் நன்றாக பார். அதில் வெறும் துன்பம் மட்டும்தான் உள்ளதா? உனக்காக நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்திருக்கிறேன். அதை யோசி. நீ சந்தோஷமான விஷயங்களை நிறைய யோசிக்கும் பொழுது மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் உன்னை வந்து அடையும். துன்பங்களை யோசித்தால் துன்பங்கள் மட்டும்தான் வரும். இன்றிலிருந்து சந்தோஷமான நிகழ்ச்சிகளை மட்டுமே எண்ணிப்பார். சாயப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் தருவார் என்று நம்பிக்கையுடன் இரு. கண்டிப்பாக உனக்காக நல்லதே நடத்தி தருவேன். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே. சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கு இழைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய்து வா. உன்னுடைய ஆற்றலை தேவையற்றவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. நீ என்று என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்து வருகிறேன். சில பேர் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவது கேட்டு மிகவும் வருந்துகிறாய். என் அன்பு குழந்தையே, முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் உன்னை விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? அவர்களால் உன் தளத்திற்கு வர முடியாத போது, அவர்களிடமிருந்து இல்லாத போது உன்னை அவர்கள் போல் மாற்ற முயன்று அது முடியாமல் போகும். அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவரால் பார்க்க போகிறார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கையை வை. என் குழந்தையின் நல்வாழ்வை எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அழைப்பேன். ஆகையால் கவலை கொள்ளாதே. இனி உனக்கு அனைத்தும் ஜெயமே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.